காந்திமதி என்ன தவிக்க விட்டுட்டு கல்யாண புரோக்கரோட ஓடி போயிட்டே, இது நியாயமா? எப்போ ஓடி போனா அண்ணா? டயலாக்ண்ணே. ஓ டயலாக்கா? இப்ப பாருல காந்திமதி உள்ள இது நியாயமா? நீ பாட்டுக்கு புரோக்கரோட ஓடி போயிட்டியே, நீ பேதியில தான் போவ. உங்ககிட்ட போய் டயலாக் சொன்ன பாருங்க, நீங்களும் உங்க பேச்சும். என்ன இல 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 நீ பாட்டு அண்ணாச்சி. என்னடா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, நெட் கட்டான் சேவல நாங்க டிராமா போடுவோம்ல, அதுக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருந்தோம். உங்க நாடகத்துக்கு கதை என்னடா? சொன்னா துட்டு கொடுப்பீங்களா? எனக்கு பிடிச்சா துட்டு கொடு. அண்ணாச்சி நெசமா தானா? கதை சொல்லுது. அதாவது கதைப்படி நம்ம ஹீரோ எஸ்ஐக்கு யூகேல இருந்து வர்றான். அவன் அங்க படிச்சுட்டு வரான். அவன் நம்ம கிராமத்துல பெருசா ஒரு ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கான். அந்த இடத்துல வில்லன் உக்கிரபாண்டி மாட்டை நிப்பாட்டி வச்சிருக்கான். அவன் மாடுங்க, இவன் ஸ்கூலுங்க. கடைசியில என்ன பண்ணிவிட்டான் அந்த உக்கிரபாண்டி, எஸ்ஐக்கு பில்லி சூனியம்லாம் வச்சு நடுத்துற கொண்டான்ட்டான். அது மட்டும் இல்ல, அவன் கையில ஒரு ஒத்த ரூபாயை கொடுத்து நீ பிச்சை எடுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம எசைக்கு கையில ஒத்த ரூபாயோட அப்படியே நிக்கான். அப்படியே அது மேல இடவேளன்னு போடுதோம். இது சிவாஜி கதை இல்ல? சிவாஜி கதை வேறப்பா. இது சிவாஜி கதை தான். அந்த கதை வேறப்பா. அப்படியே நான் சிவாஜி கதை சொல்லட்டுமா? சூரக்கோட்டைன்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல தான் பிறந்தாப்படி. பொறவு மெட்ராஸ்க்கு வந்து ஒத்தவாட தியேட்டர்ல டிராமாக்கள் எல்லாம் நடிச்சாப்படி. பராசக்தின்னு ஒரு படம் சக்சஸ்னு ஃபர்ஸ்ட் டைலாக் அப்ப ஆரம்பிச்சதான். திரும்பி பார்க்க முடியாம திரிசூலம் வரைக்கும் எல்லாமே சக்சஸ் தான். இன்னைக்கு நடிப்புக்கே பல்கலைக்கழகம்னா அது சிவாஜி தான். கலைஞர் ஐயா கூட செலவச்சிருக்காரு. இதுதான் சிவாஜி கதை. நமக்கெல்லாம் தெய்வமா இருக்காரு ஐயா. பிடிக்கலையா? எம்ஜிஆர் கதை சொல்லட்டுமா? கண்டியில பிறந்தாரு.